முதல்ல விதர்பா ராஜ்யத்துக்கு போனாரு. அவருக்கு பின்னாடியே பலராமர் பெரிய படையை திரட்டி விதர்பாக்கு வந்தாரு. கல்யாண நாளும் வந்தது. ருக்மணி கோவிலை விட்டு வெளியே போனப்போ எங்கேயாவது கிருஷ்ணர் இருக்காரான்னு கூட்டத்துல தேடினாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல. அப்படியே அவங்க தேரை நோக்கி போன சமயம் யாரோ பின்னாடி இருந்து அவங்க கையை பிடிச்சாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தப்போ கிருஷ்ணர். நான் உனக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ருக்மணியை தூக்கி அவரோட தேர்ல உட்கார வச்சாரு. வேகமா தேரை ஓட்ட ஆரம்பிச்சாரு. ஜரசந்தனோட ஆளுங்க கிருஷ்ணரை தாக்க துரத்தினாங்க. ஆனா பலராமர் அவரோட படையை வச்சு ஜரசந்தனோட ஆளுங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சாரு. ருக்மணியோட சகோதரன் ருக்மி கிருஷ்ணரை தடுக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா முடியல. கிருஷ்ணர் ருக்மிய பொழைச்சு போன்னு விட்டுட்டாரு. ஆனா போற சமயம் ருக்மியோட பாதி மீசையும் பாதி தலைமுடியும் வெட்டிட்டு போயிட்டாரு. கிருஷ்ணர் ருக்மணிய துவார்காக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்படிதான் ருக்மணி